இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 2021 தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதியில் யார் வெற்றி பெற்றாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினாங்கன்னு பார்க்க இருக்கிறோம். அது மட்டுமல்ல 2026 சட்டமன்ற தேர்தல் புதிய வரவான தமிழக வெற்றி கழகம் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் இந்த தரவுகளில் இருந்தால் ஓட்டு அவங்க பெற போகிறாங்க. 2021 பேஸ் பண்ணி தான் 2026 சட்டமன்ற தேர்தலுடைய ஓட்டு வங்கி அவங்களுக்கு இருக்குது. 2 கோடி ஓட்டு என்று சொல்லுகிற அந்த சூழ்நிலையில் இந்த தரவுகளில் இருந்தால் அவங்களுக்கு இந்த சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வாய்ப்பு கொடுக்குமான்னு நம்ம இந்த தரவுகளை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 2021 தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதி. திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 56,035 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 41.5% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது 2வது இடத்துல அதிமுக 55,898 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 40.95% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. 3வது இடத்துல பார்க்கணுன்னா மக்கள் நீதி மய்யம் கட்சி 14,567 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 10.67% ஓட்டு வாங்கி 3வது இடத்துல இருக்காங்க. 4வது இடத்துல நாம் தமிழர் கட்சி 8,284 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 6.7% ஓட்டு வாங்கி அவங்க தனிச்சின்னு கட்சிக்காக வாங்கின ஓட்டு இது 4வது இடத்துல இருக்காங்க. அதிமுகவுக்கும் திமுகவுக்குள்ள வெற்றி வாக்கு வித்தியாசம் பார்க்கணுன்னா 137 ஓட்டு 0.10% ஓட்டு மிக குறைஞ்ச ஓட்டில் அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 137 ஓட்டு மட்டும் அதிகம் பெற்று திமுக இந்த சட்டமன்ற தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதியில் 2021 வெற்றி பெற்றுக்க பார்க்குறோம். மிக குறைஞ்ச ஓட்டில் பதிவான வாக்குகள்னு நம்ம பார்த்துட்டோம்னா மொத்தமாக 1,36,497 ஓட்டு பதிவாயிருக்கு. 55.71% ஓட்டு பதிவாக இருக்கிறது இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஓட்டு போட தகுதியானவங்க, அந்த நேரம் ஓட்டு போட உரிமை உள்ளவங்க தகுதியானவங்கன்னு நம்ம பார்க்கணுன்னா 2,45,005 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்கன்னு நம்ம பார்க்கணுன்னா 1,36,497 பேர் மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த 2026 புதிய வரவாக இருக்கிற தமிழக வெற்றி கழகம் இந்த தரவுகளில் இருந்தால் இந்த ஓட்டு அடிப்படையில் தான் அவங்க ஓட்டு வாங்க இருக்கிறாங்க. இதில் அவங்க முதல் இடத்துக்கு வருவாங்களா, எந்த இடத்துக்கு வருவாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.